ஃபைன். கூகுள் மை செக்ரட்டரி. ஆக்சுவலி இந்த கூகுள் மை செக்ரட்டரி அப்படின்னு நான் ஏற்கனவே ஏன் அப்படின்றத சொல்லிட்டேன். பட் கூகுள் அந்த வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரிக்கான கான்செப்ட்டுக்கு வர்றாங்க அப்படின்றதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கன்க்ளூஷன் அவங்களுக்கு கொடுக்க போறேன். நம்ம இந்த சாப்டர்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்றது எது எது, அதோட ஆப்ஸ் எது, அதுல வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்மளுக்கு பயனா இருக்க போது, அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து கேலண்டர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், டிரைவ் எப்படி மெயின்டைன் பண்ண போறோம், பிசினஸ்க்கு நம்ம என்னென்ன மாதிரியான டூல்ஸ் இருக்கு, கம்யூனிகேஷனுக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் இருக்கு, எல்லாமே என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ கூகுள் ரொம்ப நிறைய போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா தெரியும். இந்த கூகுளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு மேஜரான விஷயம் ஒன்று இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய மார்க்கெட் எது அப்படின்னு எல்லாரும் கேட்டா உடனே யோசிப்போம். ஆனா இப்ப யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. கூகுள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மார்க்கெட். எதை வச்சு சொல்றேன்னா, இந்த சர்வே 2018 எடுக்கப்பட்ட சர்வே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட செயல்பாடுகள் இதுல சொல்றாங்க. அதாவது பாருங்க, மேஜரா 24 லட்சம் சர்ச் கொரிஸ், அதாவது 24 லட்சம் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிட்ஸுக்கு எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்றதா இதோட அர்த்தம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு மினிட்ஸுக்கு வந்து கூகுள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட், அதாவது 2018 கணக்குல $1,23,000. அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட ஆட் இம்ப்ரெஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கூகுள் உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 2,06,00,000 தடவை வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க, ஒரு மினிட்ஸ்ல உங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய மார்க்கெட் எது அப்படின்னா கூகுள் தான். இன் ஃபியூச்சர்ல ஒரு பிசினஸ் ஸ்மார்ட்டா பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க, உங்க லைஃப் ஸ்டைல ஸ்மார்ட்டா ஆக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னீங்கன்னா வேற வழி கிடையாது. நம்ம கூகுள் கூட தான் என்ன செய்யணும், வாழ்ந்தாகணும். இப்படி கொரோனாவோட வாழணும்னு சொல்லிட்டாங்களோ அதே மாதிரி நம்ம கூகுளோட என்ன செய்ய வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கோம், வாழ வேண்டிய விஷயத்துல இருக்கோம். இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கூகுளோட வாழ்றதை எப்படி நம்ம ஸ்மார்ட்டா ஆக்கிக்கிறது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம பார்க்க வேண்டிய மேஜரான விஷயம். நார்மலா பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் ஏற்கனவே பிசினஸ் பீப்புள் இருக்கிறதுனால பிசினஸ் டேட்டாவும் சில கொடுத்துருக்கேன். வேர்ல்டுல டாப் மோஸ்ட் 100 கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா 44% வந்து பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனி என்ன செய்யறாங்கன்னா கூகுளோட இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து வேர்ல்டுல டாப் 50 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், அது வந்து பாத்தீங்கன்னா 66% வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுளை வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணி அவங்களோட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டுல இருக்கக்கூடிய டாப் 100 யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 74% வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூகுளோட அடாப்ட் ஆகி என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களோட ரிசர்ச் அண்ட் ப்ராசஸ் ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க.